அன்பு நேர்களே, வளைகுடா யுத்தம் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்ற நிலையில் இப்பொழுது அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு கடுப்பாயிடுச்சு. நெய்னாக்கு ரொம்ப மாமா கோபம் வந்துடுச்சு. அந்த மாதிரி நெய்னாக்கு கோபம் வந்துடுச்சு, மிகப்பெரிய கோபம் வந்துடுச்சு. என்னன்னு சொன்னால், ஈரானை தொடர்ந்து சரணகதி ஆகுது மேலே மேலே வார்னிங் பண்ணி வருகின்றார். அதை ஈரான் கண்டுகொள்வதாக இல்லை. முதலாவது பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை, இன்று சனிக்கிழமை அவர் சொன்ன வார்த்தை என்னென்றால், சரணகதி அடையுங்கள், ஆயுதத்தை கீழே வைத்து விட்டு ஈரான் சரண்டர் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை முடியுதுன்னு அவன் சொல்றான். ஈரான் தாடி சொல்லுதுகள், நாங்கள் எங்கள் உயிர் போன வார்த்தாலும் பரவாயில்ல, சரண்டர் என்ற வார்த்தைக்கே இடமில்லை. அது சொல்லிட்டா முதலாவது. இப்பொழுது நெய்னா சொல்லுது, ஈரான் அழியும் வரையும் தாக்க போகின்றது என்று இன்றிரவு விடிந்தால் ஞாயிற்றுக்கிழமை மிகப்பெரிய தாக்குதல் ஒன்றுக்கும் அண்ணன் தம்பி 2 சைத்தானும் ஈடுபட்டிருக்கு, நெய்னாவும் நெதன்ஸும். அந்த வகையில அது ஒரு அணுகுண்டாக இருக்கலாம் என்று உலக தரப்பில ஒரு அவசர செய்தி கசிந்தபடியால் நாம் உங்களுக்கு இந்த செய்தியை அவசரமாக காவி வந்திருக்கின்றோம். நாம் தொடர்ச்சியாக சொல்வது என்னவென்றால், ஈரான் கடந்த 12th Day வாரின் போது, அந்த 12 நாள் யுத்தத்தின் போது அணுகுண்டு ரெடி ஆயிடுச்சு. ஆனால் அந்த அணுகுண்டு எங்கு இருப்பது என்பதுதான் 2 நாட்டுக்குமான கேள்விக்குறி. ஆதாரங்கள் இல்லை, ஆனால் இருக்குது. இதுதான் ஒரு பிரச்சனை. அப்ப நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம், ஈரான் இந்த யுத்தத்தில் தோல்வி ஒன்றை சந்திக்க போகுமானால் ஈரான் தனது அணுகுண்டை இஸ்ராயல் மேல வீசும். சரி, இஸ்ராயல் முற்று முழுதாக பாருங்க, அவங்களோட டெல் அவிவ் சிட்டி கிட்டத்தட்ட காசா தான், கிட்டத்தட்ட அவங்களோட ஹாபர் ஹைபா ஏரியா கிட்டத்தட்ட காசா தான். அப்ப 90% அழிவை இஸ்ரேல் கண்டுச்சு. ஆனா இஸ்ரேல் இன்னும் அசையல்ல. தொடர்ச்சி நாம ஏற்கனவே சொல்லி வரோம் பல எங்களது காணொலிகள்ல, இன்னும் ஈரானின் இராணுவ தளங்கள் மீதான தாக்குதல் இல்லை. பொது இடங்கள், பொதுமக்கள் வாழும் பிரதேசம், ஜோன்கள், அந்த மாதிரி இடங்களைத்தான் நெய்னர தரப்பும் தம்பி தரப்பு நெதன்ஸ் தரப்பும் தாக்கி வருகின்றது. இந்த நிலையில் தான் நெய்னா கோபம் வந்துடுச்சு. எப்படின்னு சொன்னால், நீங்க சரண்டருக்கு மாறுறீங்கல்ல, எங்க நாட்டு படையெல்லாம் அழிச்சு சாவடிக்கிறீங்க. இப்ப பாருங்க, ஜோர்தான்ல மிகப்பெரிய 300 மில்லியன், நினைச்சு பார்க்கல, $300 மில்லியன் பெருமதியான இலக்கை அழிச்சிடுச்சு. ஆக இல்ல, இந்த ஈரான் இலக்கை நாம நேற்றே சொல்லியிருக்கிறோம். ஈரான் முதல் இலக்குன்னா அவங்களோட எக்கனாமிக் அடிக்கிறது, அவங்களோட பொருளாதார இடங்கள் அடிக்கிறது. அதுல கிட்டத்தட்ட 70% அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய சேதாரத்தை கொடுத்துருச்சு. அது ஈரானுக்கு இல்லை, அவங்களுக்கு தான். அப்ப நாம தொடர்ந்து சொல்றேன், குறைந்த செலவில் கூடிய பொருளாதார செலவை ஏற்படுத்தி அழிச்சு வரான். அது அடுத்த அடியில் கண்டை பாருங்க, 200 USS காலி. நாங்கள் செய்தி உங்களுக்கு அவசரம், இது முந்தி வாரத்தான் அந்த செய்தி பிந்தி வருவது. 200 அமெரிக்க போர்சஸ் இந்த 24 மணி நேரத்துக்குள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இப்ப தொடர்ச்சியாக இந்த யுத்தம் போகுமானால் அமெரிக்கா மிகப்பெரிய கேவலம், சொன்ன வெட்கக்கேடு, சொல்லாட்டி மாறக்கேடு, இதையும் நாங்கள் பதிவு செஞ்சு வைத்திருக்கிறோம். அதனால இன்றிரவு ஈரான் மீது ஒரு நியூக்ளியர் பாம்பை தூக்கி போட அதிக வாய்ப்பு இருக்குது. அதைத்தான் நாங்கள் உங்களுக்கு இந்த பிரேக்கிங் நியூஸா கொண்டு வந்திருக்கேன். ஏனெனில் நாம ஏற்கனவே சொல்லி கிளம்புற ஹிரோஷிமா நாகசாகி இப்ப நாகசாகி எல்லாம் என்ன, கடைசியாக ஜப்பான் மிகப்பெரிய ஒரு போரை கட்டுப்படுத்த வேணும்னா இந்த மாதிரி வேலை ஒன்று பார்த்தா நாக்கணும். ஹிரோஷிமா பகுதி இன்னமும் நமக்கு ஞாபகமா இருக்குது, நாகசாகியும் காரமா இருக்குது. அதே போன்று இந்த 2026 அமெரிக்கா ஒரு அணுகுண்ட ஈரான் மீது தூக்கி போடுறதுக்கு மிக அதிக வாய்ப்பு இருக்குது. அது இன்றிரவும் நடக்கலாம். ஏனெனில் நாள் போக போக அமெரிக்காவின் பலகீனம் அதிகரிக்குது. பலம் குறைஞ்சி பலகீனமும் குறையுது, ரெண்டும் குறைஞ்சு வந்தது. ஆக இப்பொழுது அமெரிக்கா தன்னை ஒரு சண்டியன் என்று நிலைநிறுத்த வேண்டுமானால் இடுப்பிலிருந்து ஒரு கத்தியை எடுத்து உடனடியாக அந்த எதிராளியை குத்தி ரோடுல போடணும். இதைத்தான் நம்ம செய்ய போறோம். இன்றிரவு காலை நமக்கு அந்த செய்தி வர வாய்ப்பு, இறைவன் காப்பாற்ற வேண்டும். மேலும் மேலும் இந்த ரமடான் தினங்களில் உலக பரப்பில் ஒரு கசிந்த செய்தியாக ஈரான் மீது அணுகுண்டு வீசுவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருப்பதாகவே உலக தரப்பில் ஒரு செய்தி தற்பொழுது கசிந்திருக்கு. அதைத்தான் நாம உங்களுக்கு வித்தின் 1 hour கொண்டு வரோம். ஆக இதே நேரம் நாம சொல்லியிருக்கோம் இல்ல, இந்த 3 நாடுகளின் 1, 2, 3 நாடுகள் ஏதாவது ஒரு நாடு அணுகுண்டை கையில் எடுப்பதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருப்பதாக நாம் தொடர்ந்து சொல்லி வருகின்றோம். அது இஸ்ராயல் வீசலாம்,
அமெரிக்கா வீசலாமன்னா நம்ம மக்கள் சொல்றீங்க, இல்ல அமெரிக்கா ஒரு பெரிய நாடு, இந்த நாட்டுக்கிட்ட வீசலாமன்னா வேற வழியே இல்லை. இனி இந்த ஈரானை அடக்க வேணுமானால் அவன் அதைத்தான் கையில் எடுப்பான். ஆனால் ஈரானிற்கு இருக்கிற விமானங்கள் இதுக்கு பின்தான் மிகப்பெரிய இன்றிரவு விடிந்தால் ஞாயிற்றுக்கிழமை ஈரான் ஒரு யூ-டர்ன் எடுக்கின்றது. மூன்றாம் உலக யுத்தத்தை நோக்கிய பயணம். அப்ப ஈரான் என்ன செய்யும்? அணுகுண்டு கிடைச்சோடு அங்க ரெடியா இருந்தால் அவன் தாண்ட விமானத்தை தூக்கிக்கொண்டு இஸ்ரேல் மீது 1க்கு 10 போடலாம். இங்குதான் இந்த மூன்றாம் உலக யுத்தத்தின் வேர்ல்ட் வார் ஆரம்பிக்க மிக அதிக வாய்ப்பு இருக்கின்றது. அப்ப நமக்கு இந்த திங்கட்கிழமை தினங்கள் நாம கண்டம் கடக்க வேண்டிய உலகம் ஒரு கண்டம் கடக்க வேண்டிய தினமாக பார்க்கலாம். இதைத்தான் ஒரு அவசர செய்தியாக கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த தினம் ஞாயிறு இன்று விடுகின்ற தினமும் திங்கள் தினமும் 2 தினங்களும் எனில் நமக்கும் அமெரிக்காவுக்கும் 13 மணி நேர வித்தியாசம் என்பதால் இந்த விடிந்தால் ஞாயிறு 12 மணி நேரம் ஞாயிற்றுக்கிழமை தானே. அப்ப இன்றைய ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் நமக்கு உலக மக்களுக்கு ஒரு கண்டம் கடக்கும் தினமாக பார்க்கலாம். ஏனெனில் நாகசாகி, ஹிரோஷிமா போன்ற ஒரு நிலைமை நாம் ஏற்கனவே சொல்லிட்டோம். அந்த நிலைமை கொண்ட இன்று அமெரிக்கா ஏற்படுத்துமா என்ற அச்சம் உலக பரப்பில் மிக அதிகமாக ஒரு டெம்பரேச்சரை உருவாக்கி இருக்குது. அதை நாம மோந்து பார்த்தோம், கொண்டு வந்திருக்கோம். ஏனெனில் ஈரான் தாக்குதல் வேகம் அதிகரித்து வருகின்றது. அமெரிக்காவின் பொருளாதார அடியும் குறைவும் அதிகரித்து வருகின்றது. இதை சமப்படுத்த வேணுமான இவனை அடக்கணும். அதாவது நெய்னா இவன் ஈரான்கான அடைய கொஞ்சம் சமாதானம் பேசுவோம் வாங்கலண்டா, அதுக்கும் பாரான் இல்லை. சரி சான்றாங்க, அதுக்கும் வருவான், அதுக்கும் வருவான். அடைய அவனை அடக்குங்கள்டா, அடக்கே மாக்கள் இல்லை. இப்ப 3 விதமா அமெரிக்கா பாக்குது. அடே வாங்கண்டா பேசிக்கொள்ளுவோம். அவன் சொல்லியா நீ வார சரி, சமாதானம் பேச வார சரி, எங்களை கட்டுப்படுத்தப்படா, நீ அதை செய்யக்கூட இதை செய்யக்கூட கட்டுப்படுத்த விடணும். ஒன்று. 2வது எங்க மீது இந்த பொருளாதார தடையை நீக்கணும். அதுக்கும் சம்மதிக்கிறாள். இந்த 2ஐயும் செய்வீங்கடா. ஜஸ்ட் அது சிறு விஷயம். யாரு பெசஸ்கியன் சொல்லிக்கிறாரு, அப்பாஸின் சொல்லிக்கிறாங்க. ஈரான் இந்த போரை நிறுத்த வேண்டும் என்றால் சிம்பிள் மேட்டர், ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு ஒரு கட்டுப்பாடை நீ போடாதே. நீங்க 10,000 மைல் 10,000 கிலோமீட்டர் தாண்டி வந்து நீ அது செய்ய போனா இது செய்யக்கூடாது எங்களுக்கு உத்தரவு போடாது. எங்க மேல விட்டிருக்கிற பொருளாதார தடையை நீக்க வேண்டி நீ உலக பரப்புல நீ சொன்னேன்டா, நாங்க ஜஸ்ட் உடனே எங்கட போரை நாங்க எங்களோட தாக்குதல் படலத்தை நாங்க நிறுத்துறோம் என்றுதான் ஈரான் சொல்லுது. நெய்னா கேட்கிற மாதிரி இல்ல. சரிடா டே சும்மா பேசுவோம் வாங்கன்னு அதுவும் கேட்கிறான். டே அவனை அடக்குங்களா, அவனை கட்டுப்படுத்துங்களா, யாரும் கேட்கிறாங்க அடக்குற மாதிரியும் இல்லை. கடைசியாக புடின் ஊடாக, ரஷ்ய அதிபர் புடின் ஊடாக ஒரு நகர் செஞ்சு பார்த்துச்சு, அதுவும் நடக்கல. சரி அந்த டெல்லி மஸ்தாலும் மெக்ரோன் பிரான்ஸ் அதிபர் மெக்ரோன் ஊடாக ஒரு சமாதான பேச்சுக்கு போகும்டா, அதுக்கும் தாடி பாலாக்கள் அசைகிற மாதிரி தெரியல. வேறு வழியே எனக்கு தெரியலப்பா. அதனால ஒரு அணுகுண்ட போடலாமா என்ற கேள்விக்குறி வந்திருக்குது. அணுகுண்டு நடப்பதற்கான, ஏனெனில் ஈரானை அடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஈரான் எல்லாத்திலையும் முன்னேற்றம் அடைஞ்சுதான் போறான். செலவு குறைஞ்ச ட்ரோன்ஸ்கள் மூலம் அதிகரிக்கிறான். இப்ப பாருங்க, ஈராக்கில் எண்ணெய் வயல் ஒன்று 10 எரிக்குது. இப்ப நம்ம நாட்டில விலை அதிகரிக்குது. அந்த செய்தி உங்களுக்கு பிந்தி வருகிறது. நம்ம நாட்டிலேயும் ஞாயிறு திங்கட்கிழமை எரிபொருளும் சமையல் எரிவாயும் விலை அதிகரிக்கின்றது. அந்த செய்தி வந்துடுச்சு. இது ஒரு முன்கூட்டிய செய்தி, இது அவசர செய்தி. எனவே உலகம் ஒரு பரபரப்பாக இன்றிரவு ஒரு அணு ஆயுத போரை சந்திக்க போகின்றதா? அப்படியானால் ஈரான் கொண்டு இஸ்ரேல் மீது இன்னும் ஒரு அணுவை கொண்டு வீச போகின்றா என்ற கேள்வி உலக பரப்பில் பரபரப்பாக நோக்கப்படுகின்றது. விடிந்தால் இறைவன் காக்க வேண்டும். ஒரு அணுப்போர் வந்துதான் ஆகும், அதுல மாற்றுக்கிறது கிடையவே இல்லை. இந்த போரை நிறுத்த வேண்டும் என்பது நெய்னாவின் கைக்கு தான் தங்கி இருக்கின்றது. நெய்னாவும் புடாக்கண்டன் கொடாக்கண்டன், ஈரானும் புடாக்கண்டன் கொடாக்கண்டன் இடையில சந்தோஷப்படுறது நெத்தன்ஸ் அம்மா 2 பேரையும் மூட்டி பண்ண. அப்பாடா நம்ம காரியம், நம்ம டாக்கெட் முடிஞ்சு போச்சு, நம்ம வேலையும் முடிஞ்சு போச்சு, இப்ப நம்ம கொண்டு வந்த வேலையை முடிஞ்சு போச்சு. விடிந்தால் சந்திப்பு மீர்களே மீண்டும் மற்றொரு என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.